ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி. இன்றைக்கி எபிசோட் எப்படி போச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ கம்பெனியில் வந்து எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்க. விஜய்க்கு அவரை ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. என்னங்க நீங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து பேங்க்கில் கொடுத்துருக்கோம், என்ன நடக்குதுனே தெரியாமல் இங்கே வந்து இப்போ கேட்குறீங்க. வீடு இந்த வருஷம் கூட பொங்கலுக்கு வராது போல், இன்னும் 2 வருஷம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களை எத்தனை தடவை பார்க்க வரும், உங்களை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க, நீங்கள் இருக்கீங்க இல்லை என்ன நடக்குது எனக்கு தெரியல. அது சரி, எங்கள் பணத்தெல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷவுட் பண்ணுறாங்க. ஒரு 10 நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு ஐயப்பனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. என்ன இப்போ இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறது இல்லை, எப்போன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. சார் மீட்டிங்கில் கூட சொல்லலான்னு எனக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, இப்போ வந்து 2 நாள் வந்து அவருக்கு தெரியும் சித்தப்பாக்கு என்னப்பா என்கிட்ட ஒரு போட்டு விட்ற, 2 நாள் முன்னாடி தானே என்கிட்டே சொன்னேன், நான் இன்றைக்கி விஜய்கிட்ட தமிழ் சொல்லலான்னு பார்த்தா எல்லோரும் வந்து நின்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ் ஆகிட்றாரு. ஸோ ஐயப்பன் ஐயப்பன் இப்படி பண்ணுறீங்க, எல்லாம் மேனேஜர்னால தான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுபடியும் கஸ்டமர் சைடில் வந்து பேசுகிறாங்க. அவங்க நம்மளை நம்பியிருக்கிறாங்க, ஸோ அவங்க கோவத்தையும் நம்ம ஏற்றாகணும்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, இருந்தாலுமே முடியல. அதுக்கப்புறம் தனியாக வந்து பேசுகிறாங்க, என்னால் தானே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுவேன்னு இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிங்க, வெளியில் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு அதனால தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றால் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி வந்து மறுபடியும் வந்து ஆறுதலாக வந்து விஜய் தோல் மேலே வந்து சாஞ்சிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்து ரிப்போர்ட் வந்து மறுபடியும் சித்தப்பா வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கே தாத்தா பாட்டி எல்லாம் சுற்றி உட்காந்துருக்கும்போது அங்கே வந்துட்டு டிவி ஆன் பண்ணி போட்டு விட்றாரு. வர என்ன நடக்குதுன்னு தெரில கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு, கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கரெக்ட் டைம் கொடுக்க முடியல, கம்பெனி வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு தாத்தா வந்து ஏன் இப்படி கோட்டை விட்டு உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணா ஃபேமிலி காட்டுறாங்க. கிருஷ்ணா ஃபேமிலி எல்லாருமே வந்து உள்ளே உட்காந்துருக்கும்போது நர்மதா வந்து உள்ளே வரலாம் வந்துட்டு, ஆனால் சாரி நான் கேட்குறேன், ஏம்மா என்னடா பரவாயில்லடா அப்படின்னு. என்னை சொல்லவே இல்லைண்ணா, அவங்களாம் வந்து தப்பாக புரிஞ்சுன்னு பண்ணிக்கிறாங்க, என்னை அடிச்சிடுவாங்களே எனக்கு பயமாக இருந்துச்சு, அதான் எதுவும் பேச முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா நீ என்ன சாப்பிடுன்னு சொல்லி வடையை கையில் கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. நர்மதா வந்து ஆமாம் எனக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போயிருந்தது, பசுபதி மாமா தோட்டத்தை ஏமாற்றி வாங்கிட்டாரு, காவேரி அக்கா தான் போராடி எப்படியா வாங்குச்சு, பட் அந்த காசையும் வந்து குமரன் தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அக்கா வந்து விஜய் மாமாட்ட வாங்கி தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு நான் கிளம்புன்னு சொல்லிட்டு பாய்ச்சிட்டு போயிடறாங்க. சிந்து வந்து அம்மாட்ட வந்து அம்மா அவங்களே அந்த மாதிரி இதில் தான் இருக்கிறாங்க, அவங்க ஒன்றும் வச்சுக்கிட்டே வந்து நமக்கு தராமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடு வந்து அவங்க அம்மாவும் கிருஷ்ணா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்றைக்கி ட்ராக் முடியுது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அப்படி வந்துகிட்டே இருக்கோம். தேங்க்யூ.